வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு ஜனவரி 2024 தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா பார்த்துருப்போங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு எல்லாமே கொஷின் கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. புக் பேக்லேருந்து கண்டிப்பாக 10 1 மார்க் வந்து கேட்பாங்க. இதில் 2 மார்க் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலோரி வரையிறு, ஓ மீதி வரையிறு, செவி உணர்வு ஒளியின் அதிர்வெண் என்ன, நீரேறிய உப்பு வரையிறு, ஒரு வினையின் வேகத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன், செயற்கை ஆக்சின்கள் என்பவை யாவை எடுத்துக்காட்டு தருக, அல்லோசோம்கள் என்றால் என்ன. ஸோ கம்பல்சரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7-4-28 நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை, குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ் வேறுபடுத்துக, எதிரொலி என்றால் என்ன, எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகளை கூறுக, அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது, படிவரிசை என்றால் என்ன, படிவரிசை சேர்மங்களின் 3 பண்புகளை கூறு, வட்டார இன தாவரவியல் என்பதை வரையறு, அதன் முக்கியத்துவத்தை எழுதுக, உயிரோட்ட சத்தேற்றம் குறிப்பு வரைக, மனோவியல் மருந்துகள் என்றால் என்ன, இன்சுலின் குறைபாடு எவ்வாறு ஏற்படுகிறது, காடுகளின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா pH சம் கேட்டிருக்காங்க. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் ஸ்னெல் விதியினை கூறுக, ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் பண்புகளை ஒப்பிடு, ஒரு வினையின் வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக, சோப்பின் தூய்மையாக்கல் முறையினை விளக்குக, டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாக்கியுள்ளது, டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது, மழைநீர் சேகரிப்பு அமைப்பு எவ்வாறு நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்கின்றன. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலேருந்து உங்களுக்கு அப்படியே கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா முதல் திருப்புதல் தேர்வு 2024 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தமிழ் மீடியம். ஸோ 1 மார்க் ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது தான், புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 2 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 7-14 நியூட்டனின் 2ஆம் இயக்க விதியினை கூறுக, ஒளி விலகல் எண் என்றால் என்ன, வாயுவின் பரும விதியினை எழுதுக, நிறையாற்றல் சமன்பாட்டினை எழுதி சமன்பாட்டை விளக்குக, செவி உணர்வு ஒளியின் அதிர்வெண் யாது, ஐசோடோப்பு யாவை, நீர் கரைசல் மற்றும் நீரற்ற கரைசலுக்கு உதாரணம் தருக, வலது ஆரிக்கல் சுவரை விட வலது வென்ட்ரிக்கல் சுவர் தடினமாக உள்ளது விளக்குக, அல்லோசோம்கள் எவை. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் ஏதேனும் ஒன்றினை வரைந்து பாகம் குறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேன்கிரைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பேன்கிரைஸ். அதே மாதிரி அடினல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7-4-28 நிறை மற்றும் எடை வேறுபடுத்துக, ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறுக, டேப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க அதற்கான நிபந்தனை எழுதுக, இயற்கை மற்றும் செயற்கை கதிரியாக்கத்தின் ஏதேனும் 3 பண்புகளை எழுதுக, எத்தில் ஆல்கஹாலின் IUPAC பெயர் மூலக்கூறு வாய்ப்பாடு மற்றும் அமைப்பு வாய்ப்பாடு தருக, முயலின் டயஸ்டீமா எவ்வாறு உருவாகின்றது, சிறை தமனி வேறுபாடுகளை அட்டவணை விடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா விந்தகம் மனிதனின் வயிற்று குழிக்கு வெளிப்புறத்தில் அமைந்திருப்பதன் காரணம் மற்றும் அதை கொடுக்கப்பட்டுள்ள பையின் பெயர் என்ன, நியூரானோட டயக்ராம் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஸோ கம்பல்சரி சம்மும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டத்தின் அலகு யாது வரையறுக்கவும், மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும், அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்க வேண்டும், அணுக்கரு உலை என்றால் என்ன, பட விளக்கத்துடன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகள் பற்றி விவரி. அடுத்த அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் உள்ள வேறுபாடு. அதே மாதிரி கீழே சோப்பு மற்றும் டிஜெர்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடியது 2 மார்க் 4 மார்க் 5 மார்க்கில். மனித இன்சுலின் கண்டறிந்தவர் யார், அதன் பயன் யாது, கணையம் படம் வரைந்து பாகம் குறி. அல்லது ஆக்சின் என்றால் என்ன, ஆக்சின் வகைகள் யாவை, ஆக்சினுடைய வாழ்வியல் விளைவுகளை விவரி. ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் கொஞ்சம் மாடரேட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. இன்கேஸ் பப்ளிக்கில் இந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும், அதனால தான் இந்த கொஷின் பேப்பர்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் முதல் திருப்புதல் தேர்வு 2024 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 75 மார்க் வந்து எக்ஸாமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்போவும் புக் பேக் படிச்சுக்கோங்க. மெயினாக 2 மார்க் 3 மார்க்கு நல்லா பார்த்துக்கோங்க. ரீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இசை அரங்கங்களின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன், சரியா தவறா, பனிக்கட்டியோட உருகுதல் செயல், ரத்தம் ஏன் சிவப்பு நிறமாக இருக்குது, வாயு நிலையில் உள்ள ஹார்மோன் எது, தாவரங்களின் 2 வகை செயல்பாடுகளை எழுதுக, டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக, கீழ்கண்டவற்றில் விரிவாக்கம் தருக, BMI, எய்ட்ஸ், HIV, CHT. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7-4-28. ஸோ 4 மார்க்கு பொது இயற்பியல் விதியின் சமன்பாட்டினை விவரி, மருத்துவத்துறையில் கதிரியாக்க ஐசோடோப்புகளின் பயன்களை ஏதேனும் 4 எழுது, குறிப்பு வரைக, தெவிட்டிய கரைசல் தெவிட்டாத கரைசல்,
முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலம் படமறிந்து பாகம் குறி. நியூரான் அவற்றின் அமைப்பு அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. சென்ட்ரோமியர் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம் வகைகளை விவரி. வட்டார இன தாவரவியல், அதே மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி எக்ஸாம் கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் 2 மோல் ஹைட்ரஜன் மூலக்கூறு, 5 மோல் சர்பல் மூலக்கூறு. அடுத்து நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி. ஒரு கிலோ கலோரி வரையறு. எதிரொலி என்றால் என்ன? எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகளை கூறுக. எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறு. எதிரொலினை பயன்படுத்தி ஒளியின் திசைவேகத்தை காண்க. உலோக அரிமானத்தை தடுக்கும் வழிமுறைகள் யாவை? எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும் ஏன்? HF மூலக்கூறின் H மற்றும் Fக்கு இடையே உள்ள பிணைப்பு. ஒரு வினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக. ஒரு கரைசலின் pH வேறுபாடு. காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம். ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள் யாவை? காடுகளுடைய முக்கியத்துவம். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் மினிட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல் திருப்புதல் தேர்வு 2024 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட இது ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷினை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பொது ஈர்ப்பியல் விதினா அடிக்கடி கேட்கக்கூடியது. மருத்துவத்துறையில் கதிரியக்க ஐசோடோப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வட்டார இன தாவரவியல், ஒரு வினையின் வேகத்தை பாதிக்கும் காரணிகள், ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே போதும். இதில் இருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ இதில் கொஷின் பேங்க் பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாம் முக்கியம். இதில் வானம் ஏன் நீர் நிறமாக தோன்றுகிறது? வரையறு மாறுநிலை நிறை. நீர்க்கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒரு கரைசலின் pH மதிப்பு சுழியாக இருந்தால் அக்கரைசலின் தன்மை யாது? ஒரு ஆக்சோசோமின் படம் வரைந்து பாகம் குறி. டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை ஓம்புரியின் உடலிலிருந்து எவ்வாறு ரத்தத்தை உறிஞ்சுகிறது? ஆர்கச் காரணியினை கண்டறிந்தவர் யார்? அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகரந்த சேர்க்கை என்றால் என்ன? பீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீ அறிவது என்ன? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் பொறுத்த வரைக்கும் 7/28. இதில் மேட்ச் கேட்டிருக்காங்க. ஒளி மற்றும் ஒளி அலைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு. முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன்? அன்னிச்சைவில் என்பதை வரையறு. மனித இதயத்தோட படம் வரைந்து பாகம் குறி. வட்டார இன தாவரவியல் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. ஜீன் சிகிச்சை பற்றி விளக்குக. அணுக்கரு உலகில் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை தருக. நியூட்டன் இயக்க விதிகளை விளக்குக. தொலை நுண்ணோக்கி பயன்களை கூறு. ஆல்பா பீட்டா காமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டாமிசிட்டி தியரி, நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள். அவகோட்ரா விதியின் பயன்பாடுகள் ஏதேனும் 2 கூறுக. படிவரிசை என்றால் என்ன? படிவரிசை சேர்மங்களின் பண்புகள். சுவாச ஈவு என்றால் என்ன? கூட்டிணைவு என்றால் என்ன? விலங்குகளின் கலப்பின வீரியம் விளைவுகள் யாவை? HIV பரவக்கூடிய பல்வேறு வழிமுறைகளை கூறு. காடுகளின் முக்கியத்துவம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான முதல் திருப்புதல் தேர்வு 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ். வீடியோ படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.